போலீஸ் லைன் டூ நாட் கிராஸ். நம்ம தான் போலீஸ் ஆச்சே. எடியா கத்துறீங்க. நான் என்ன கடையா திறக்கிறேன்? இல்ல சார், முதல்ல நான் உங்க கூட கொலையை கண்டுபிடிக்க போறேன். மலர்கள் எடுத்து வச்சு போவோம் சார். நான் சிஐடியா, சென்டிமெண்ட்லாம் பார்க்க கூடாது சார். உங்களை புரிஞ்சுக்கவே முடியல சார். நீங்க ஒரு துப்பறியும் சிகரம். நீ வைக்கிற ஐஸ் எப்படி தெரியுமா? டைட்டானிக் கப்பல் கவுந்துச்சுல, அதோட பெரிய ஐஸா இருக்கு. வாய முடிச்சு சும்மா வாயா. நீ அந்த பக்கம் போ, நான் அந்த பக்கம் போறேன். வாயா. முக்கியமான சாட்சி இங்க இருக்கு. தேவையில்லாம அங்க தேடிட்டு இருக்காங்க முட்டா பசங்க. நானா என் உருவத்தை பார்த்து நானே பயந்துட்டேன். இவ்வளவு அசிங்கமா இருக்கு. வெற்றி வெற்றி, தடயம் கிடைச்சிருச்சு. வெறுங்கையில தொடக்கூடாது, நம்ம கைரேகை அதுல பதிஞ்சிரும். ஐயோ, பாட்டில் எடுக்கலானே, அதுல என் கைரேகை இருக்க, நான் மாட்டிக்க போட்டிருக்கேன். இதுலதான் அவன் கைரேகை இருக்கு. ஐயா, அடுத்த எத்தி பண்ணி கொடுத்ததெல்லாம் கையில பிடிச்சி தூக்கிட்டு இருக்கீங்க. இப்போ வர பாட்டில் எல்லாம் ரேகை பதிகிறது இல்ல, கீழே தூக்கி போடுங்க. நிஸ்மார்மேன், எல்லாம் எனக்கு தெரியும். சார், திருப்பி அடிங்க சார். எனக்கு தெரியாதா? சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்தேயா. பாத்தியா, என்னமோ சொன்னீங்க. உலகர கைரேகை இதுல இருக்கு. ஆண்டவனே வந்தாலும் இவனை காப்பாற்ற முடியாது. இதை வச்சு இவனை தூக்கு மாட்டையில் ஏத்தல. என் பேரு சிஐடி டாமண்ட். நீ ஏமன் கத்துற? பயப்படாத, தொழில் புதுசா, அப்படித்தான் இருக்கும் தொழில. வா சார், இதை வேணா நான் கொண்டாரு சார். அசிஸ்டன்ட் இப்படித்தான் இருக்கணும். கேர்ஃபுல். ஓகே ஓகே. பாவம் டாமு, இதை மட்டும் அவன் கையில கடிச்சா நல்ல பேரும் ப்ரமோஷனா கிடைக்கும். இத அவன் கண்ணுல படுற மாதிரி வச்சுட்டு போவோம். சுடாத சுடாத சுடாத. யோ, இங்க வாயா. சார், என்ன பண்ண? பாட்டில் கீழே விழுந்து உடஞ்சி போச்சு சார். இடியட், நான்சென்ஸ். என் லைஃபே போச்சு, என் ப்ரொஃபஷனலே போச்சு. டாட்டான் யார்ல சேர்ந்து அவர்லாம் நினைச்சேன், அதுவும் போச்சு. டேய், உன்னை கூட்டி வந்த பாரு, என் புத்தி செருப்பால் அடிக்கணும். சார், காலில் சூதா இருக்கு, செருப்பு இல்லையே. கடையில வாங்கி அடிப்பேன். அடிச்சுக்கங்க, எனக்கு தெரிஞ்ச கடையில் வாங்குங்க. ஏன் கம்சம் வாங்கவா? அதெல்லாம் விட மாட்டேன். போயா போயா. ஆஜேஸ்வரியா? சரியான குடு. இன்னும் 10 நிமிஷத்துல அங்கே வந்து நிக்கிறேன். வாயா. என்னோட நேரம் ஒர்க் ஆகுது சார். Come in. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். யார் நீங்க? ஐ அம் சிஐடி டாம். சிஐடி ஜெரி. யா, டாம் அண்ட் ஜெரி. உட்காருங்க, ப்ளீஸ் சிட் டவுன். Thank you. எங்க டிபார்ட்மெண்ட்ல நீங்க சொன்னபடி நாங்க வந்திருக்கோம். கொலையை பத்தின டீடைல்ஸ் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும். மேடம், உங்களால முடியல டாம் அண்ட் ஜெரி முடிச்சு காட்டுவோம். மேடம், டிவில வர கார்ட்டூன் பொம்மை மாதிரி இருக்காங்க. இவங்களால அவ்வளவு பெரிய கொலைகாரனை கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? பட்டன் பாம், பட்டன் பாம். என் திறமையில சந்தேகப்படுற? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனேன், என் தொப்பி உன் தலையை சீவிரும். நோ நோ நோ, ப்ளீஸ் ப்ளீஸ் காம் டவுன். அவங்க திறமை மேல ஏதாவது சந்தேகம் இருக்கா? எப்பவுமே வராது மேடம். ஒன் ஸ்மால் ரிக்வெஸ்ட். என் அசிஸ்டன்ட் வாசுவையும் உங்களோட சேர்த்துக்கிட்டு
அவரையும் உங்களை மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட் சிஐடி ஆக்கிடுங்க. கான்ஃபரன்ஸ். ஓகே மேடம். இஸ் அப்பாயிண்டட். எஸ். இனிமே நீங்க இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கலாம். தேங்க் யூ மேடம். ஸ்டாண்ட் அப். எஸ் சார். Get this file. ஓகே சார். Left hand. தேங்க் யூ சார். Forward march. Left, right, left, right, left, right, left, right. நல்லா கேட்டுக்க. இன்னும் 12 மணி நேரத்துல நீ சாக போற. ராங் நம்பர். ராங் நம்பர் இல்ல செல்வகுமார். இன்னும் 12 மணி நேரத்துல நீ சாக போற. யார்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சு பேசுறியாடா நீ? நல்லா தெரிஞ்சுதான் பேசுறேன். சட்டத்தின் பிடியிலிருந்து நீ தப்பிச்சிருக்கலாம், ஆனா என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. சிரிக்கிறியா? சிரிச்சுக்க. இதுதான் நீ சிரிக்கிற கடைசி சிரிப்பு. யாருன்னு? செங்கல்பேட்டில் ஒரு குடும்பத்தையே எரிச்சு சாகடிச்சியே, அவங்களுக்கு வேண்டியவன். அதை தட்டி கேட்க வந்த 4 பேரை கொலை பண்ணியே, அவங்களுக்கு வேண்டியவன். போலீஸ்காரங்க 52 பேரை கண்ணி வெடி வச்சு சாகடிச்சியே, அவங்களுக்கு வேண்டியவன். இப்படி பாதிக்கப்பட்ட எல்லாருக்கும் வேண்டியவன் நான். அதெல்லாம் பழைய கதை. புதுசா சுட சுட ஏதாவது சொல்லு. புது கதை தானே? நீ திராட்சை சாப்பிடுறத பத்தி சொல்லவா, இல்ல உன் பின்னாடி கருப்பா 4 தடி பசங்க நிக்கிறாங்களே அதை பத்தி சொல்லவா, ஆர் உன் எதிர்க்க 4-5 பொண்ணுங்க நீச்சல் குளத்துல குளிக்கிறாங்களே அதை சொல்லவா? எதை சொல்ல? ஓகே, என்ன கொல்லாம இருக்க நான் என்ன பண்ணணும்? ஒரே வழி, நீயே தற்கொலை பண்ணிக்க. ஓகே ஓகே, நீ விஷயம் உள்ள ஆளு தான், ஒத்துக்கிறேன். இங்கே பா, பேரம் பேசுறேன்னு தப்பா எடுத்துக்காத. என்னை கொல்றதுக்கு உன்னை யார் அனுப்பிச்சாங்களோ அவங்க உனக்கு தரதை விட 2 மடங்கு நான் அதிகமாக தரேன். நீ என்ன பண்ற? அவங்கள கொண்டுடுற. என்ன அனுப்புனது கடவுள். கடவுளை எப்படி கொல்றது? நீ யாருன்னு எனக்கு தெரியாதனால தான் யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஒரு தடவை நம்ம நேரில் சந்திச்சு நம்ம பிரச்சனைகளை பேசி தீர்த்துக்கலாம் இல்லையா? கவலையே படாத. நீ சாகிறதுக்கு முன்னாடி நீ பார்க்க போற முகம் இந்த நீதி தேவனோட முகமா தான் இருக்கும். You will then know what the face of justice looks like. Until we meet, say your prayers. என்னையா நீங்க எவ்வளவு பெரிய ஆளெல்லாம் தீத்து இருக்கிறோம், இவனுக்கு போய் எங்க இருந்தா எவனோ போன்ல பேசுறான், அவனுக்கு போய் பயப்படுறீங்களே? நம்மளை பத்தி எல்லாம் புட்டு புட்டு வைக்கிறான்டா. நான் என்ன கலர் சட்டி போட்டிருக்கேன்னு கூட சொல்றேன்டா. ரொம்ப விவரமான ஆளா இருக்கான் போல் இருக்கு. இங்க உட்காந்து ரிஸ்க் எடுத்துட்டு கூட வா, நம்ம வழக்கமா போற இடத்துக்கு போயிடலாம். கிளம்பு. கான்சுலேட் ஆஃப் ஜப்பான். இங்க எது கூட்டி வந்தீங்க? இது ஜப்பான் நாட்டுக்கு போறதுக்கு விசா கொடுக்குற இடம். மோனா இங்கதான் லீகல் அட்வைசரா வேலை பார்க்கறா. உள்ள போனதும் அவளை அரெஸ்ட் பண்றதா முதல் வேலை. என்னது அரஸ்டா? Don't worry. ஏன் பயப்படுறா? பக்க பலமா நான் இருக்கேன். ஏய், நீ பக்கத்துல நிக்கிறதே தெரியல, நீ எங்களுக்கு பக்கபலமா? shut up. Follow me. Good morning. You want visa? No, we want Mona. Hello, Mona. This is Akiko. Some people have come to see you. Okay. She's coming. Please be seated. No, thanks. Hi, Mona. Here they are. Yes. யார் நீங்க? I am CPCID Dam. I am CPCID Jerry. I am நாங்க உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். அரஸ்டா?
டாம் அண்ட் ஜெரி. ஓ நீங்களா? நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். இங்க இருக்கிற சட்டம் தெரியாம நீங்க உள்ள நுழைஞ்சிட்டீங்க. ஐ மீன் நீங்க நிக்கிற இந்த இடம் ஜப்பான் நாட்டுக்கு சொந்தம். ஜப்பான் நாட்டு சட்டம் தான் இங்க செல்லும். நீங்க மரியாதையா இன்னும் 2 நிமிஷத்துல இங்க இருந்து போலேனா செக்யூரிட்டி கிட்ட சொல்லி உங்க 3 பேரையும் அரெஸ்ட் பண்ண சொல்லுவேன். மைண்ட் இட். ஹலோ, நாம 2 நிமிஷத்துக்குள்ள இந்த இடத்த விட்டு வெளியே போகணுமா? நாம அந்த காம்பவுண்ட தாண்டறதுக்கு 5 நிமிஷம் ஆகுமே. அதுக்காக ஓட சொல்றியா? சும்மா இருயா. ச்சே, தமிழ்நாட்டுல இப்படி ஒரு சட்டமா? ஓவர் பாலிடிக்ஸ். நான் அப்பவே நினைச்சேன் ஸ்காட்லாந்து யார்ட்ல இருந்து என் திறமையை பயன்படுத்திக்க வர சொல்லி கொஞ்சம் கெஞ்சினாங்க. சார் நிஜமாவா சொல்றீங்க? ஆமையா, நான் தான் ஏன் மதிக்கல. சரி இப்பவே லண்டன் போறோம். சார் என்னையும் கூட்டி போங்க சார். ஓகே